ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ V60 இந்த ஃபோன் வந்து ஃபைனலா நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. போன டைம் வந்து விவோ V50 V15 Pro பார்த்துருப்பீங்க. அதுல கேமராலாம் ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த லைட் கேவ்டு டிஸ்பிளே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கையில வச்சிருக்கும் போது வந்து இந்த ப்ரீமியம் லுக் வந்து சூப்பராகவே கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைம் வந்து அதோட அப்கிரேடா விவோ V16 வந்திருக்கு. இந்த வீடியோ பத்தி நம்ம அந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்னென்ன ஸ்பெக்லாம் வந்து இருக்கு, போன போனுக்கும் இந்த போனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ V60 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போனோட பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 37,000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் வந்து 46,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அப்படி இந்த போனை வந்து ஸ்பெக்லாம் என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து 7.8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 201 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. 200 கிராம் கிட்ட கரெக்டா இருக்கு இந்த போன். ஓரளவுக்கு வந்து மீடியம் வெயிட்ல தான் இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. பேக் சைடு வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் 2 நேனோ சிம் நீங்க போட்டுக்கலாம் இந்த போன்ல. இந்த போன்ல வந்து IP68 69 2 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டாலும் ஒன்றும் ஆகாது. நீங்க தண்ணிக்குள்ள வச்சும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட தான் அந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வந்து நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல வந்து 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இதுல இருக்கு. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. 5000 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 5000 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080 x 2392 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 388 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து ஸ்காட் சென்சேஷன் கோர் அண்ட் டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் வந்து போன டைமோட இந்த டைம் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன் வந்து அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கோம். கீழே டிராப் டெஸ்ட்ல வந்து நல்ல போன் எந்த டேமேஜ் ஆகாம சேஃப்டியா வந்து பார்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் வந்து போன டைமோட நிறைய வந்து நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் சொல்லி விவோ வந்து கிளைம் பண்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வரும். 2025 லான்ச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து Android 19 வரைக்கும் 4 வருஷம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 வருஷம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருக்குன்னா உங்களுக்கு Android 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துடும் ப்ராப்பரா. அதுக்கப்புறம் கூட 2 வருஷம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. அதனால வந்து அப்டேட்ல எந்த குறையுமே வைக்கல. நல்ல அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய வருஷத்துக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிப்செட்னு பாத்தீங்கன்னா Snapdragon 7 Gen 4 4nm சிப்செட்டும் ஓரளவுக்கு நல்ல சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஓப்போலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா 30-35 ரூபாய்க்கு வர போன்ல உங்களுக்கு வந்து IP ரேட்டிங் கொடுத்துருவாங்க. கீழே போட்டாலும் எந்த டேமேஜ் ஆகாதுன்னு எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போனை கொண்டு வந்தாலும் சிப்செட்ல வந்து கோட்டை விட்டுருவாங்க. ஒரு நார்மலான சிப்செட். ஏன்னா அதை வச்சே வந்து எல்லாருமே வந்து அந்த ஓப்போ வாங்காதீங்க, சிப்செட் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க, மற்ற இதெல்லாம் அப்கிரேட் பண்ணாலும் சிப்செட்டை வந்து ரொம்பவே வந்து சீப்பா கொடுத்துருக்காங்க, சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து குறை சொல்லுவாங்க. ஆனா விவோல வந்து 30-35 ரூபாய்க்கு வர போன்ல Snapdragon ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான் கொண்டு வராங்க. இது வந்து ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓகே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Octa-core கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 722 கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட். 8GB 128, 8GB 256, 12GB 256, 16GB 512 வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. 47,000 ரூபாய் கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த போன்ல வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து சில கிரெடிட் கார்டுக்கு 2000 ஆஃபர் இருக்கு, சில கிரெடிட் கார்டுக்கு 4000 ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா வந்து 4000 கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ஐசிசி பேங்க் கண்டிப்பா 4000 கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்ட்டையாவது இருந்தா கூட அந்த கார்டு யூஸ் பண்ணி இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. 3.1 3.0 கொடுத்துருக்கலாம். 2.2 வந்து கொஞ்சம் டவுன் கிரேடா தான் படுது. LPDDR 4X RAM கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. அந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. 5G எந்த குறையும் இருக்காது. 11 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். 100% வச்சு வால்யூம் கேட்டா பேஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியா வந்து கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து டெமோ ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். டெமோ ஃபோன் வீடியோ கூட நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து ஒரு 2 டேஸ்ல நம்ம சேனல்ல வரும். அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. ஆனா ஒரு 80% வால்யூம்ல வச்சு கேட்டா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. 100% வைக்கும்போது பேஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஜாக் வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ப்ளூடூத் மூலியமா சாங்ஸ் கேட்டுக்கலாம். வயர் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. Wi-Fi 6 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 5.4 கொடுத்துருக்காங்க. NFC இந்த போன்ல உண்டு. நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல உண்டு.
ரேடியோ ஆப்ஷன் இந்த போன்ல கிடையாது. யூஎஸ்பி வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்ல இருக்க மாதிரி 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓடிஜி சப்போர்ட் இந்த போன்ல உண்டு. அதுக்கப்புறம் இந்த போன்ல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நல்லாவே லாக் எடுத்து அன்லாக் பண்ணி கொடுக்குது ஃபாஸ்ட்டாவே, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த போன்ல வேற ஒரு ஹைலைட் என்னன்னா சிலிக்கான் லியான் பேட்டரி 6500 மில்லியாம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே 6000 7000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போன்ல வந்து 6500 மில்லியாம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. 19 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே வந்து விவோட சார்ஜர் வந்து கொடுத்துருவாங்க. டைப் சி கேபிளும் சரி அந்த அடாப்டரும் சரி எல்லாமே ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்படி இந்த சார்ஜர் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க விவோ ஸ்டோர்லயே போய் இந்த கண்டிப்பா இந்த சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த சார்ஜரும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த சார்ஜர் எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. ஒருவேளை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா வேற சார்ஜர் எதுவும் போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. விவோ ஸ்டோர் ரூம்ல இல்லாட்டி நீங்க வாங்கின கடையிலேயே போய் ஆர்டர் போட்டாது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதையோட இந்த போனோட சார்ஜரே யூஸ் பண்ணுங்க. வேற சார்ஜர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கிரே கலரு, ப்ளூ கலரு, கோல்டு கலரு. இந்த கோல்டு கலர்னா ஓரளவுக்கு லுக்கா இருக்கு. அது ஒரு மாதிரியான கோல்டு கலரு. நீங்க பாருங்க, பேக் சைடு நான் போட்டோ போடுறேன். அந்த கோல்டு கலர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி 50 கொடுத்துருக்காங்க ஒய்டு. அதுக்கப்புறம் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டான்னு சொல்லிட்டு ஒரு 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு ஒரு 8 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு 3 கேமராவோட தான் அந்த போன் வந்து வருது. பேக் சைட்ல 3 கேமரா வந்து டெலிஃபோட்டாவும் இருக்கு, அல்ட்ரா வைடும் இருக்கு. அல்ட்ரா வைட்ல நிறைய பேர் வந்து இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 30,000 பட்ஜெட்ல அல்ட்ரா வைடு கொடுக்காம போயிட்டாங்க, 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த போன்ல 3 கேமரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விவோல வந்து ஜேசஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஜேசஸ் பின்னாடி பேக் சைட்ல போட்டிருக்கோம். அது வந்து அவங்க தான் கொலாபரேஷன் வந்து போட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கு வந்து. அதனால விவோ அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஐபோனுக்கு ஈக்குவலா இருக்கும் போட்டோகிராஃபி. அது வந்து ஜேசஸ் சொல்லுவாங்க. அந்த ஆப்டிக்ஸ் வந்து இந்த டைம் வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது இந்த போன்ல வந்து போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி போன டைம் லான்ச் பண்ண விவோ V15 ரொம்பவே அல்டிமேட்டாவே இருக்கு போட்டோகிராஃபி. கண்டிப்பா வந்து சாம்பிள் போட்டோலாம் பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த போனை கண்டிப்பா நீங்க ஒரு போட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்காண்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு இந்த போனை வந்து விவோ V16 வந்து கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சூப்பராகவே இருக்கு போட்டோகிராஃபி வீடியோகிராஃபில. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட், ரிங் எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் அந்த போன்ல. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுலயும் நீங்க HDR மூலியமா எடுத்துக்கலாம். அதுலயும் வந்து ஜேஎஸ்எஸ் ஆப்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட கொலாபரேஷன் வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் 4K 13fps தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா 50 மெகா பிக்சரும் சரி, செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சரும் சரி, டபுள் சைடுமே 4K 13fps தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4K 16fps கொடுத்து வந்துருக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரால 4K 16fps கொடுத்துட்டு செல்ஃபி கேமரால கூட 4K 13 கொடுத்து வந்துருக்கலாம். நான் 4K 16fps தான் மேக்ஸிமம் நிறைய பேர் விரும்புவாங்க. 13fps வந்து ஃப்ரேம் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பா ஃப்ரண்ட் கேமராவை 4K 16fps கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா சேல்ஸ் ஆகும். கண்டிப்பா 13fps வச்சு நிறைய பேர் வந்து வாங்காம தவிர்ப்பாங்க அந்த போனை. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் 16fps கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த போன்ல வேற என்ன பிளஸ் பாயிண்ட்னா, யூடியூப்லயும் சரி நெட்ஃபிளிக்ஸ்லயும் சரி உங்க HDR மூலியமா நீங்க வந்து வீடியோ பார்த்துக்கலாம். யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுமே HDR சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ. நிறைய பேர் வந்து கேட்பாங்க HDR வந்து யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சப்போர்ட் ஆகுமா அந்த போன் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா இந்த போன் வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 10% வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து 10% வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து போனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு விவோ V40 V15 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 10% வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்காங்க. அது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இல்ல வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அதனால விவோ TWS 3E அது ஒரு 1500 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த போன் அந்த TWS ரேட் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா 1500 டிஸ்கவுண்ட்ல இருக்கு. கண்டிப்பா வந்து இதை வந்து வயர் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ண முடியும். சாரி, வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, ப்ளூடூத் தான் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு ஏர்பட்ஸுக்காண்டி இந்த TWS நீங்க சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்கும். அந்த பட்ஸ் விவோக்கு நீங்க விவோ பட்ஸ் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ்ல சூப்பராகவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 4 ரேட்டு சொல்லிடுறேன். ரேட்டை பத்தி கரெக்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேட் வந்து 8GB 128 வந்து 37,000 ரூபா. அடுத்து 2 டிஜிஸ் வாங்கணும்னா உங்களுக்கு 39. அதுக்கப்புறம் 12GB 2 டிஜிஸ் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து 41. 512 வேரியன்ட் வேணும்னா உங்களுக்கு 46. எல்லா போனுக்குமே கார்டு ஆஃபர் 4000 இருக்கு. அப்புறம் ஸ்டார்டிங் வேரியன்ட் 37,000 போனை நீங்க 4000 கம்மி பண்ணி 33,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த போனை கண்டிப்பா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் வாங்குற மனுஷனா கண்டிப்பா 512 வேரியன்ட் வாங்குங்க. இப்போ இருக்கு எல்லாருமே வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி நிறைய எடுப்பீங்க, ஸ்டோரேஜ் பத்தாம போகும். அதனால கண்டிப்பா 46,000 ரூபாய்க்கு இருக்கு பாத்தீங்களா 512, அதை ஒரு 4000 கம்மி பண்ணி கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ஒரு 42,000 ரூபாய் கண்டிப்பா அந்த போனை வாங்க. கண்டிப்பா அந்த போன் வந்து ஒர்த் ஃபார் மணியா இருக்கும். ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கேமிங் சிப்செட்டுக்கு ஸ்னாப் டிராகன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி மில்லியம்பேர் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி 50, ஃப்ரண்ட் கேமரா 50, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 2025ல ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட்டும் கொடுத்துருவாங்க.
அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. கண்டிப்பா இந்த போனை நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த போனை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனோட அன்பாக்சிங் மட்டும் நான் தனியா வந்து ஒரு வீடியோ போடுவேன். அன்பாக்சிங் பண்ணிட்டு இதோட ஸ்பெக்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். கண்டிப்பா அதுவும் அந்த வீடியோ 2 நாள்ல வரும். அதையும் கண்டிப்பா வந்து பாருங்க. நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து எல்லா போனோட ரிவ்யூவும் அன்பாக்சிங்கும் நான் ப்ராப்பரா என்னால முடிஞ்ச ஸ்பெக்கை கரெக்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தளபதி மொபைல்ஸ் சேனலுக்கு. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.